What do you actually do? I am basically a space mom. More than Dr. K. Srimati இந்த மாதிரி இல்லாம she's our space mom அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு அப்படியே. ஆமா, சாந்தூர் மாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் ஸ்பேஸ் மாம் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு மேம் டேர்ம். த ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர்னு புரிஞ்சிச்சு. பட் இந்த குழந்தைங்களை எப்படி தயார் பண்றது, அந்த இடத்துல தான் வாட் வி தாட், சரி satellites build பண்ண ஆரம்பிக்கலாம். 2015 ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லான்ச். So it went up to for 38 kilometers. That is huge. ஆமா, so 38 னா ரொம்ப பெருசா, அது இப்படி இல்லங்க, அது இப்படி. So the variation is different. ஸ்பேஸை வந்து புக்கில் இல்லாம ப்ராக்டிக்கலா நம்மளால படிக்க முடியுமா? இன்னும் 2026 we are not there yet. ஆனால் வந்து 30 years back they look down on you when you try to be rebellious, and it is such a mental and physical trauma to sustain and survive there. என்னை பொறுத்த வரைக்கும் that was my fuel. ராக்கெட் சயின்ஸில் சொல்லணும்னா ப்ரொபெல்லண்ட், அதுதான் எனக்கு. தளபதி விஜய் சொன்ன மாதிரி kill them with your success, bury them with your smile, அந்த மாதிரி. என்டையர் கண்ட்ரிலேருந்து வெறும் 11 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. I was one. Destiny again என்னன்னா, நான் ஷாப்பிங்க்கு வந்தேன் சென்னைக்கு. நெக்ஸ்ட் டே I had to leave. Previous day I met with an accident and I couldn't go. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரியா பால் ஹியர். ரொம்ப நாளாக வந்து என்னோட பர்சனல் வீலாக்ஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஐ வாண்டட் அ ஸ்பேஸ் ஃப்ரம் பாட்காஸ்ட் அஸ் வெல், பட் ஐ திங்க் ஐம் அகெயின் கோயிங் பேக் டு வாட் ஐ லவ் டூயிங். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து பயங்கர ஸ்பெஷல். பிகாஸ் நம்ம வந்து நிறைய ஃபீல்டில் இருந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கே வந்து புதுசாக இருக்க போகுது. இட்ஸ் கோயின் டு பி அ ஸ்டீப் லேர்னிங் கர்வ் ஃபார் யூ. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அட்யூ, ஐம் கோயின் டு அனௌன்ஸ் மை கெஸ்ட் ஃபார் த டே டுடே, டாக்டர் ஸ்ரீமதி Kesan. Hi ma'am, welcome. So she is the founder of Space Kids India, and she is space science educated for Indian, especially வந்து கேர்ள்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க, and you're an entrepreneur. நான் உங்களை பற்றி சொல்கிறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள் மேம். வாட் டு யூ ஆக்சுவலி டூ? ஏன்னா வந்து அதுவே வந்து எங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் எவ்ரிடேஸ் கப் ஆஃப் டீ. இது வந்து ஒரு புதுசு ராக்கெட் சயின்ஸ்னு அடிக்கடி வீட்டில் லைக் குக்கிங் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ்னு வாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே அதை தான் பண்ணுறீங்க. வாட் இஸ் குக்கிங் அப் சொல்லுங்க. ஓகே, குக்கிங்னு சொன்னோன்னா ஐ ஹாவ் டு டெல் யூ, I am basically a space mom. That's what most of the children across the globe அப்படி தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, குழந்தை எப்படி முதல் வார்த்தை வந்து அம்மா அப்படிங்கிறதோ, அதே மாதிரி ஸ்பேஸ் எடுகேஷன், சேட்டலைட் பில்டிங் ஒரு சின்ன குழந்தையால் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்மளால் ஆரம்பித்தது, தொடங்கினது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே. ஸோ அதனால வந்து எனக்கு மோர் தென் டாக்டர் கே ஸ்ரீமதி இந்த மாதிரி இல்லாமல் ஷீஸ் ஆர் ஸ்பேஸ் மாம் அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு அப்படியே. ஆமாம், சாந்தூர் மாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஸ்பேஸ் மாம் கேள்விப்படுறேன். நல்லா இருக்கு மேம் டேர்ம். தேங்க்யூ. ஸோ என்னன்னா, ஒரு கரிக்குலம் டிவைஸ் பண்ணி இதுதான் படிக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்னாலும் they attributed to it's rocket science. அது ஏன்டா அப்படி எல்லாத்தையும் it's rocket science இதுக்கு இவ்வளோ மிகைப்படுத்தி இதை தள்ளி வச்சு ஒரு நீஷ் இண்டஸ்ட்ரி, பணம் படைத்தவர்கள் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப can't we just disrupt this? அதை துண்டாக்கி எவ்வளோ தூரம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா the future is children, the future is the youth. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு எப்படி இதை சின்ன நகெட்ஸாக பிரேக் பண்ணி கொடுக்க முடியும்னு ஆரம்பிச்சு, பட் நம்ம எதுவுமே வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து ஆரம்பித்தா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால தான் வாட் வி டிட், ஆரம்ப கட்டத்தில் ஐ ஹேட் டேக்கன் சில்ட்ரன் டு நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் ரஷ்யன் ஸ்பேஸ் சென்டர். இது மூணுத்துக்கான ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கான அம்பாசிடர் ஸ்டாட்டஸ் எனக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்கேன். இட் வாஸ் என்ன ஏஜ் குரூப் மேம்? இது வந்து ஹை ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஹை ஸ்கூலில் இருக்கிறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு. புதுசாக ஒரு துண்டு மீசை முளைக்கிறது, புதுசாக கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பியூட்டி கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரி எல்லாமே வர இடத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு டிரெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் டைவர்ஷன்ஸ்க்கு இடமே இல்லை. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டை நம்ம பிடிச்சா
அது வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். வீட்டுக்கும் லைக் பேரண்ட்ஸ் வில் பி வெரி ஹாப்பி வித் தேர் சில்ட்ரன் தட் தே ஆர் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு இந்த பிராக்கெட் ஆஃப் சில்ட்ரனை தான் நான் வந்து டார்கெட் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த 6th until 12th இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ஏஜ். ஸோ இந்த பசங்களை தான் நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போக 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 there was so much of learning within me. ஆக்சுவலி வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். பிகாஸ் அதுவே புரிஞ்சுக்கிறதுக்கான வந்து டைம் இதுதான். பிகாஸ் தேர் நாட் அவேர் அபவுட் திஸ். நிறைய கேர்ள்ஸ் ஸ்டீரியோ டைப்பிக்கல் ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் வேர் மேட் ஒன்லி ஃபார் கிச்சன், அப்புறம் வந்து சைல்ட் பேரிங் மிஷின்ஸாக இருந்து, அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதும் ஒரு டீச்சர் இல்லாட்டி வந்து ஒரு பேங்க் ஒர்க் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே வந்தோம். அப்புறம் ஐடிக்குள்ளே வந்து இப்போ வந்து ஆண்டர்ப்ரினர்ஸ் அண்ட் ஆனால் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்பெஷலி ஹேண்ட்ஃபுல் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் ஒரு 5-6 விமன் தான் இருக்காங்க. லைக் கல்பனா சாவ்லா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சுனிதா வில்லியம்ஸ் மேம் தெரியும், ஐஎஸ்ஆர்ஓவில் 2-3 சயின்டிஸ்ட் இருக்காங்க லைக் ரித்து மேம் அந்த மாதிரி. வெரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. யூ மைட் நோ மோர். ஏன் வந்து இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போகலை அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்க? இஸ் இட் அ பாத்வே டு திஸ்? ஸோ வாட் இட் இஸ்? அதுதான் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இனிஷியலாக அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே தே அவார்டட் மீ தட் யூஎஸ் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் வந்து அவார்ட் பண்ணி, வாவ் you've transformed the tourism of the state of Florida அப்படின்னாங்க. டேய், நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வரலையேடா. நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பேஸ்னா என்ன பிகாஸ் இங்கே இஸ்ரோ இருக்கு. இஸ்ரோக்கு நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் டிப்பிக்கலி என்னென்னா லான்ச் பேட் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், இன்டகிரேஷன் ஹப்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த இன்டகிரேஷன் ஹப்ஸ்குள்ளெல்லாம் வந்து சில்ட்ரன் ஆர் நாட் அலவுட். இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எங்கேயோ தான் இருக்கும், ரைட்? எல்லாருக்கும் இஸ்ரோவில் வேலை கிடைக்குமா? அதுவும் டிஃபிகல்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து நாசாவில் போய் நான் வேலை பார்க்கணும், நாசாவில் போய் வேலை பார்க்கணுங்கிறதே மைண்ட் செட்டாக இருந்தது. பட் அங்கே நாசாவில் என்ன இருக்குன்னே தெரியாது, ரைட்? ஸோ இங்கே போக போக என்ன தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்கள அப்படியே பிடிச்சிடுறாங்க, அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. மேலே போன அப்போலோ மிஷன்ஸ்லேருந்து அங்கே சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் வரும், சாம்பிள்ஸ் வரும், அதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணி சிமுலேஷன்ஸ் எப்படி வந்து ஜீரோ கிராவிட்டி ஃபீல் ஆகும், ஓகே, ஒரு ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்னா என்ன, பாயின்சி பூல்னா என்ன, சென்ட்ரிஃபியூஷனா என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாமே நமக்கு பெரிய இதெல்லாம் என்னடா கிரீக் அண்ட் லாட்டினாங்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கே போனதுக்கப்புறம் எளிமையாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு கேப்டிவேட் பண்ணுச்சு. ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர்னு புரிஞ்சிச்சு. பட் இந்த குழந்தைங்களை எப்படி தயார் பண்ணுறது? ஸோ இங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அந்த இடத்துல தான் வாட் வி தாட், சரி சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நம்ம டிசைட் பண்ணாலும் அதுக்கு ஒரு டீம் வேணும், பணம் வேணும். இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் ஒர்க் ஷீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எப்படியாவது கிராமத்து பசங்களை கூப்பிட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி, அதுவும் 8th-லேருந்து டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் ஒரு டீமை ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி இஸ்ரோக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், நாங்களும் சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2015ல 2010 to 2015 3,500 children கூட்டிட்டு போயாச்சு. ரிசர்ச் எல்லாமே இது முடிச்சாச்சு. பட் இப்போ ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணணும். நம்ம இங்கே இருக்கிற குழந்தைகளை எப்படி இன்ஸ்பயர் பண்ண போகிறோம், எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறப்ப we said சரி அப்படின்னு இந்த ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி we went to ISRO. இஸ்ரோவில் போய் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் சேட்டலைட் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒர்க் ஷீட் மாதிரி லிட்ரலி ஸ்பைரல் பைண்ட் பண்ண ஒரு இந்த 10th 12th ஒர்க் புக் கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி கொடுத்தோம். அதுவே அவங்க வந்து பார்த்துட்டு he took it in a funny manner. என்னடா சேட்டலைட் பில்ட் பண்ணுங்கிறாங்க, ஒரு ஒர்க் புக்கை கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு. they didn't embarrass us, பட் பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பட் who's your team? டீமை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே நண்டு சிண்டு எல்லாமே. he was like what? எனக்கு ஐ எம் அப்ரிஷியேட்டிவ். இப்போ 8th-லேருந்து 12th grade வரைக்கும் இவ்வளோ தூரம் ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது எனக்கு ப்ரௌடாக இருக்கு. பட் அதுக்காக 1000 கோடி கொடுக்குற ராக்கெட்டில் உங்களோட சேட்டலைட் அனுப்ப முடியாதுமா, பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் நுவான்சஸ் இன் டு இட். ஸோ நீங்கள் எல்லாம் போயிட்டு கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு வாங்க, நாங்களே சொல்லித்தரோம், அப்புறம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. வி couldn't take a no. ஏன்னா எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு ஸ்பேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு.
சரின்னு வரப்போ இப்படி வி வர் திங்கிங் வி வர் வெரி குவாய்ட் காரில் ரிட்டர்ன் வரப்போ அப்புறம் ஒரு ஸ்பார்க் லேட் நைட் எங்களோட மீட்டிங்ஸை எல்லாமே இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பல்லப்பட்டி நிசாமாபாத் திருப்பதி அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர் அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் வாஸ் லக்ஸரி அண்ட் அந்த தென் டைமில். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா எல்லாமே கேர்ள்ஸ் தான் இல்லையா? ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ணது பாய்ஸ். பாய்ஸ். இது ஏன்னா வந்து அந்த டைம் 2015 15ல. எக்ஸாக்ட்லி அப்போ பாய்ஸ். அப்ப டான்ஸ் கிளாஸ்க்கு தான் அனுப்புவாங்க கேர்ள்ஸ் இல்லையா? ஸோ ஐ கேன் கெட் இட். யா ஒன்று பாடணும் இல்லை ஆடணும். ஓகே. ஸோ அதனால வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே யூ ஓன்ட் ஃபைண்ட் கேர்ள்ஸ் அவ்வளவா. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ்லாம் बहुत दूर की बात மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் கனவு. ஆமா 2015ல பேசுறோம். ஃபீல்ஸ் லாங். யா. ஸோ அங்க இருந்து என்ன பண்ணோம், நம்ம ராக்கெட்டில் தானே வைக்க முடியாது, லெட் அஸ் டூ ஹை ஆல்டிடியூட் பலூனிங் அப்படின்னு ஒரு எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுக்கான ரிசர்ச் பேப்பர்லாம் படித்து எனக்கு பிகாஸ் இந்த யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் பழக்கம் இருந்ததுனால அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கொடுத்து இதை வெட் பண்ணோம். கேன் வி டூ அ ஹை ஆல்டிடியூட் பலூனிங் பிகாஸ் வெஸ்ட்டில் வந்து இட் வாஸ் பாப்புலர், இந்தியாவில் அதுவும் இல்லை. சரி இங்கே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஆகஸ்டில் ஃபர்ஸ்ட் லான்ச் வாட் வி டிட் வாஸ் ஒரு எலக்ட்ரானிக் பே, அந்த பே ரெடி பண்ணி ஒரு ஹீலியம் பெலூன் அதில் ஒரு பேராஷூட் அட்டாச் பண்ணி இந்த எலக்ட்ரானிக்ஸை மேலே அனுப்புகிறோம். ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ். அதுதான் லெட்ஸ் நாட் கோயிங் டு ஆல் தட் ஹவு இட், ஏன்னா அது பார்த்தாலே ஒரு மூவியே எடுக்கலாம் லிட்ரலி அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் வேர் அதுவே வந்து என்னென்னா இம்போர்ட் பண்ணும் நிறையா. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ளஸ் நமக்கு லேப் கிடையாது. ஸோ டெஸ்டிங் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லா சேலஞ்சிலும் எடுத்துட்டோண்டா பண்ணுவோண்டா அப்படிங்கிற மாதிரி டிஸ்ரப்டிவாக தாட். அண்ட் வி டுக் தட் ஸ்டெப் அண்ட் 2015 இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லான்ச். பேலோட ரிட்ரீவும் பண்ணுறோம். பேலோடுன்னு சொல்கிறது நம்ம இப்போ சேட்டலைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் பே பேலோடுன்னு சொல்லுவோம், அது சேட்டலைட்னு வச்சுக்கோங்க நார்மல் இதில். ஸோ பெலூன் சேட் மேலே போகுது, பர்ஸ்ட் ஆகுது, பிக்சர்ஸ் எடுக்குது, ரெக்கார்ட் பண்ணுது, கீழே இறங்குது. நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் ஆகுது, அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம். அல்டிமேட் பிளிஸ். ஸோ எதை எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? லைக் வாட் வாஸ் யுவர் கேமரா தான். சரி அது எலக்ட்ரானிக் டேட்டா நிறையா இருக்கும். மேலே ரேடியேஷன் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருந்தது, அதெல்லாம் யூ ஹாவ் டு டீகோட். அது டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமரால என்ன பதிஞ்சிருக்கு, தட் வாஸ் தி எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும். ஸோ இட் வெண்ட் அப் டு ஃபார் 38 கிலோமீட்டர்ஸ். ஓகே. க்ளோஸ் டு 1,12,000 அந்த மாதிரி ஃபீட் மேலே. வாவ். ஓகே. தட் இஸ் ஹியூஜ். ஆமா. ஸோ 38னா ரொம்ப பெருசா, அது இப்படி இல்லைங்க, அது இப்படி. ஸோ த வேரியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். 38 தானே, ஏதோ நம்ம ஊர்ல ஈஸியா போயிட்டு வரலாம். ஆமா அது அப்படி இட்ஸ் அ வெர்டிகல் கிலோமீட்டர். ஸோ அதனால வந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நிறைய மேத் இன்வால்வ்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹீலியம் ஃபில் பண்ணுறீங்க, அது எப்படி லிஃப்ட் ஆஃப் ஆகும் அந்த பாக்ஸ், இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸை வந்து புக்கில் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, அதுவும் எளிமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வி ஸ்டார்டட். யா. ஸோ யூஸ்வலி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து போவாங்க. அதுக்கு முன்னாடி பைலட் ஆரன்னு சொன்னாவே வீட்டில் திட்டுற ஃபேமிலிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ஆல் அபவுட் சேஃப்டி. ஆர்மி பைலட்லாம் வந்து இட் வாஸ் அ டேபு. பக்கத்து வீட்டு பையன் போகலாம், நம்ம வீட்டில் வந்து வெரி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லைக் எஸ்பெஷலி வந்து சிங்கப்பூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் சைல்டு இருந்தால் ஸ்டில் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் தான். பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக ஆர்மிக்கு போயே வந்து ஆகணும். நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, லைக் ஐ வாஸ் ஃப்ரம் தி என்சிசி. நான் வந்து பெஸ்ட் கேடட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். டிரெக்ட் என்ட்ரி எனக்கு ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் கொடுத்தாங்க. ஓகே, பிகாஸ் ஐ வாஸ் அ பாராட்ரூப்பர், ஆல் இண்டியா சில்வர் மெடலிஸ்ட் ஃபயரிங். ஸோ பரேட் கமாண்டர் டெல்லி ரிப்பப்ளிக் டே, ஃபர்ஸ்ட் கேர்ள் டு ஹோல்ட் அ ஸ்வோர்ட் அண்ட் மார்ச். இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் த லைஃப், இதை தான் நான் பண்ணணும் அப்படின்றத எப்போ வந்து உங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அகேன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ்? என்ன அழகாக கேள்வி கேட்குறீங்கம்மா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சீரியஸ்லி யூ நோ வாட், இதெல்லாம் பண்ணுறதுல ஒரு நாள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வந்து இதை பற்றிலாம், ஓ வாட் அ வெர்சடைல் பர்சன் யூ ஆர், உன்னை பற்றி நான் எழுத போகிறேன்னு சொல்லி வேண்டாம்னு கேட்காம எழுதி again there was a full stop. Okay, so again there was a gap. ஒன்றும் பண்ண முடியல. So I took it positive. சரி, something big is going to come. அந்த பிக் என்னங்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்துகிற கடவுள் அப்படின்னு சொல்லி தான் I took it that way.
அண்ட் மூன் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எதுவாக இருந்தாலும் ஐ வில் சே ஐ ஹாவ் டு கம் தேர், நான் வரேன் அங்கே அப்படின்னு எப்போவுமே சந்தோஷமோ சேட்னஸோ ஐ வுட் ஷேர். அதே மாதிரி இந்த 16 வருஷத்துக்கு அப்புறம், ஒஃபிஷியல் 16 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹூ வாஸ் த பெஸ்ட் கேடட் ஆஃப் மகாராஷ்டிரா, ரீமா சிசோடியான்னு சொல்லிட்டு, ஐ மெட் ஹர் எதேர்ச்சியாக இங்கே சென்னையில் மீட் பண்ணுறப்போ ஒரு ட்ராவல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணேன். ஷி வாஸ் தி ட்ராவல் எக்ஸ்பிரஸ் எடிட்டர். இமேஜின் எப்படி இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்ரெடி லைக் ஒரு 5'9". அப்படி இருந்தது. அவங்கள பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது. யூனோ ஒரு பொண்ணு சாதிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி. தென் ஷி ஆஸ்ட் மீ, நீ என்ன பண்ணுற என்ன எவ்ரிதிங். சரி நீ மயாமி போ, எனக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, ஓகே நான் ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீ போ, அங்கே கான்ஃபரன்ஸ் இருக்கு, எப்படியாவது நீ வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு பார்ப்போமே ஏதாவது உனக்கு ஆரம்பிக்குமா அப்படின்னு. ஷி ஜஸ்ட் டோல்ட் தட். ஸோ என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லணும்னா ரீமா சிசோடியா. ஸோ அவங்க நான் வீட்டில் வந்து எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 6 hours பிஃபோர் த ஃப்ளைட் ஐ காட் ஆல் மை பெர்மிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ லெஃப்ட். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி. அங்கே போனேன், நாசா பார்த்தேன், பேசினேன், இதுதான் என்னோட வாழ்க்கை பாதைங்கிற மாதிரி. அது அந்த என்லைட்மென்ட் சொல்லுவாங்க, புத்தாக்கு என்லைட்மென்ட் வந்த மாதிரி உங்களுக்கு அங்க வந்து அந்த பல்பெல்லாம் எரிஞ்சிச்சு. சூப்பர். ஸோ திரும்பி வந்தேன். தென் ஐ செட் ஓகே லெட் மீ ஸ்டார்ட், என்னவா இருந்தாலும். பட் எப்போவுமே என்னோடது என்னன்னா, யார்கிட்டையுமே எனக்கு ஃபைட் பண்ணி எனக்கு வாங்குறது பிடிக்காது. நான் வயலன்ஸ் தான், எனக்கு நான் வயலன்ஸ் தான். ஸோ அமைதியாக எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து அங்கேருந்து தொடங்கி இன்னைக்கு சேட்டலைட்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. சேட்டலைட்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஹை ஆல்டிடியூட் NSLV கலாம் 1 பண்ணுறப்போ எவ்ரிபடி லாஃப்ட். அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா நாசாவில் போன ரொம்ப க்யூட்டாக இருக்கு. நான்லாம் மொமெண்டம்னு வீட்டில் வாங்கி வச்சிருப்பேன். அழகாக இருக்கு. இது வந்து வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் 3D பிரிண்டட் சேட்டலைட். வாவ், பேரோட இவ்வளோதான் இருக்கு. 64 கிராம்ஸ். 64 கிராம்ஸ் நாசாவோட டெரியா ஒரியான் ராக்கெட்டில் இது போச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் அ சப்ஆர்பிட்டல் மிஷன். மேலே போயிட்டு வந்தாங்க இவங்க. மேலே 136 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு கீழே வந்துட்டாங்க. அட்லாண்டிக் ஓஷனில் விழுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபிஷர்மேன் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. டேட்டாஸ் எல்லாம் நம்ம அதுலேருந்து எடுக்கணும், அந்த மாதிரி இது. ஸோ திஸ் இஸ் அ நியூஸ் ஃபார் அஸ். எப்படி சேட்டலைட் போய் எங்கே வந்து விழுங்க, ஃபிஷர்மேன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இட்ஸ் நியூஸ். இது வந்து சப்ஆர்பிட்டல் மிஷன். சப்ஆர்பிட்டல்னா எர்த் சுத்தாது, மேலே போயிட்டு பேரபோலா மேலே போயிட்டு கீழே வரும். இப்போது ஆர்பிட்டல் மிஷன்னா என்ன ஆகும், ராக்கெட் இப்போ PSLV GSLV இப்போ இந்த சேட்டலைட் பார்த்தீங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து இந்தியாவோட தட் இஸ் இஸ்ரோவோட ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ராக்கெட், புது ராக்கெட். அந்த ராக்கெட்டில் போன சேட்டலைட் இது. ஓ அப்படியே, நான் தொட்டு பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். இது வந்து 750 பெண் பிள்ளைங்களால் உருவாக்கப்பட்டது. 860 750 750 750 750 ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். வாவ். என்னன்னா நம்மளோட 75வது சுதந்திர தினம் இட்ஸ் அ வெரி ரிமார்க்கபிள் ஸ்பெஷல் ஃபீல் இல்லையா. ஸோ கிராமங்கள் இல்லாத சுதந்திரம் கிடையாது. கிராமத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்களோட சுதந்திரத்தில் அவங்களுக்கும் நிறைய பங்கு இருந்தது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களோட பங்களிப்பு நிறையா இருக்கணும். ஏன்னா இப்போ நான் ஆரம்பித்து 2015 இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ஏதோ ஒன்று முடியாது அவங்களால. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி ப்ரெஷர், காலேஜ் ப்ரெஷர், ஏதோ ஒன்று ஒரு ப்ரெஷர். பட் என்னன்னா அவங்க சக்கமாயிடுறாங்க. அதை எடுத்து நின்று நான் இதை செய்வேங்கிறது வந்து ரொம்ப 1 or 2 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தாட் இருந்துகிட்டே இருந்தது. சரி நம்ம என்ன பண்ணலாம், ஒட்டு மொத்தமாக கேர்ள்ஸாகவே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மிஷன் பண்ணலாம். இந்த மிஷனில் அவங்களுக்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து பண்ண வைக்கலாம், பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் அ ஹியூஜ் டாஸ்க். ஆமாம், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ராக்கெட் கூட விட்டுடலாம் மேம். இந்த கேர்ள் சைல்டு பேரண்ட்ஸ் அதுவும் இந்தியாவில் கன்வின்ஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ முடியவே முடியாது அப்பா. அண்ட் அதுவும் நான் என்ன வென்டிலேட்டரில் இருந்தேன் கோவிட் போது. ஓகே. அண்ட் அங்கேருந்து நான் இந்த ப்ரொபோசலை இஸ்ரோ டைரக்டருக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணோம் சார். நெக்ஸ்ட் இயர் லான்ச். கோவிட்னா யூ ஆர் டாக்கிங் அபௌட் 2019 22 21 22. ஸோ அந்த தேர்ட் ஃபேஸ் வந்ததில்ல அந்த டைமில். ஸோ நான் வந்து இருக்கேன் அண்ட் ஹீஸ் லைக் என்னது இது நீ பாட்டுக்கு ஏதோ பேசுகிற அப்படின்னு சொன்னேன்.
அதெல்லாம் நான் ஒன்றும் ஆகாது, நான் வெளில வருவேன், வெளில வந்துட்டு இந்த மிஷின் எப்படியாவது நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான், திஸ் இஸ் மை ப்ரொபோசல் அப்படின்னு. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் லாஃபிங் பட் தே ஃபெல்ட் த கிராவிட்டி ஆஃப் இட். எப்படி வந்து ஒரு பெண் குழந்தை இதில் வரணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். நித்தி ஆயோக் ஒரு பக்கம் ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்தாங்க, எங்கள் சேர்மன், இஸ்ரோ சேர்மன், இன்ஸ்பேஸ் சேர்மன், எல்லாருமே வந்து தே ஃபெல்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். சரிடா, இந்த பொண்ணு உட்காந்து வெறித்தனமாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, லெட் அஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 750 பெண் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் அப்படின்னு, வாட் இஸ் ஸ்பேஸ், வாட் இஸ் ராக்கெட், ஒரு சேட்டலைட் எங்கே உட்காரும் ராக்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்து இதை பில்ட் பண்ண வச்சு அவங்கள 750 கூட்டிகிட்டு வர முடியல, பட் 450 குழந்தைங்கள எங்களால் ஸ்ரீஹரிகோட்டா கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சேட்டலைட் ராக்கெட்டில் போகிறத பார்க்க முடிஞ்சது. What a moment was, I can't tell you what a moment it was. அப்படியே கண்ணில் தண்ணி. அண்ட் தீஸ் ஆர் சில்ட்ரன் ஃப்ரம் அப்சல்யூட் ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் சேர்மனோட பேசுகிறாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது, மீடியா That was the start of Shakti தட் வாஸ் அசாதி சாட், ஃப்ரீடம், ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீடம். freedom. ஆமா, ஃபர்ஸ்ட் அது அந்த ஃப்ரீடம் முதல்ல கொடுங்கடா அப்படின்னு. ஸோ ஃப்ரீடம் சாட் இட் வாஸ். ஸோ அந்த இடத்துல மீடியா அண்ட் எவ்ரி திங் கொடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து கௌரவ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் காட் எக்ஸைட்டட். ஓ, நம்ம பிள்ளைங்க அடுத்தது கல்யாணம் தான் நினச்சிட்டே இருக்கோம், இவ்வளோ தூரம் சாதிக்க முடியுமா, இப்படிலாம் ஒரு துறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து சின்ன டவுன்ஸ்க்கு மூவ் பண்ணி கிராஜுவேஷனுக்கு, யூனோ, நாங்கள் நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், அந்த வெறி வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ த இம்பேக்ட் வாஸ் ஸோ ஹியூஜ். எனக்கு வந்து எனக்குள்ளேயே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பிச்சு. யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப் ஜேர்னி. ஒன்று வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து சேட்டலைட், ஸ்பேஸ், த வேர்ல்ட் விச் நோபடி கேன் இமேஜின் சீயிங். கனவுல மட்டும்தான், இன்ட்ரெஸ்டெல்லார் மாதிரி மூவிஸ் பார்த்தா மட்டும்தான், அந்த மூவிஸே நம்மளாம் டப்பிங்கில் பார்த்தா தான் புரியும். பட் ஆனால் அந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து, அண்ட் தென் another இஸ் விமன் எம்பவர்மெண்ட், எம்பெடிங் தட். இது நீங்கள் ஈஸியாக வந்து பாய்ஸ் வச்சு பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் வந்து முன்னாடி இருந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அப்படின்னா, பாய்ஸ் வந்து பைலட் ஆகிடலாம், ஆனால் கேர்ள்ஸ் பைலட் ஆக முடியாது, ஏர் ஹோஸ்டஸ் தான் ஆகணும். அங்கேயும் போய் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு தான் கொடுக்கணும். கரெக்ட். யா, ஸோ எனக்கு எப்பயுமே இந்த பாய்ஸ்னா பைலட், கேர்ள்ஸ்னா ஏர் ஹோஸ்டஸ், ஸ்பேஸ்க்கு போகணுனாலும், ஏன்டா எங்கே போனாலும் நான் இன்னும் விட்டா வந்து 3க்கு கூட போய் நீங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி வடை சுடுறாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்க. ஆமா, அதுல கூட பாட்டி தான் வடை சுடுறாங்க. ஸோ எங்கே போனாலும் இந்த குக்கிங் வந்து நம்மளை விட்டு போகும். அந்த மாதிரி ஒரு டைம்ல இருந்து எடுத்து, அதுவும் கேர்ள் சில்ட்ரன் இந்த டீனேஜ் அண்ட் ஃப்ரம் ஹம்பிள் பேக்ரவுண்ட் அண்ட் ரூரல் ஏரியாஸை உள்ளே கொண்டுட்டு வந்தது. ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின். ஐ திங்க் எவ்ரி ஹியூமன் இஸ் பார்ன் வித் அ சோல் அண்ட் சோல் ஹேஸ் பர்பஸ் அப்படின்வாங்க. ஆனால் உங்களோட சோலோட பர்பஸ் வந்து ரொம்ப மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கு மேம். அப்படி தான் வந்து சொல்லணும். பிகாஸ் நாட் எவ்ரிபடி இஸ் மேட் டு டூ பிக் திங்ஸ், பட் சம்திங் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அந்தந்த பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஐ திங்க் தட்ஸ் வேர் யூ டீகோடட், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்றது. யா, ஸோ அந்த இன்னர் பீஸ், இல்லாட்டி வந்து யூ டோன்ட் டை பீஸ்ஃபுல்லின்னு வாங்கல்ல, அந்த இது வந்து ஐ திங்க் அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் எவ்ரி டே எனக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட். எவ்ரி டே பிஃபோர் ஐ ஸ்லீப் ஐ ஃபீல் தட் டுடே இஸ் மை லாஸ்ட் டே. ஸோ இஃப் இட் வாஸ் த லாஸ்ட் டே, எனக்கு பீஸ் இருக்கா, ஹவ் ஐ டன் சம்திங் குட். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தோட தான் எல்லாரையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ என்னை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து நான் முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ, ஷீ இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. இப்போது நீங்கள் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் த கைண்ட் ஆஃப் ஒர்க் நான் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் பேனல் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓ, ஷீ இஸ் நாட் அன் என்ஜினியர், ஓகே, ஷீ எனிவே ஷீ இஸ் நாட் பிரிங்கிங் எனி விசி ஃபண்ட்ஸ் இன் டு த கண்ட்ரி, she's doing it with children. அதனால what is she going to contributeங்கிற மாதிரி they feel. So it's always men in the panel. But they don't understand silently God has given me a job to build the future of the country, the future of the world ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சக்தி சாட் is not only for India. So இந்த அசாதி சாட் முடிஞ்ச உடனே the impact பார்த்த உடனே Elon Musk was supposed to come to India. So they chose about 14 of us from the space industry startups. So being the only woman in the world, so அதனால they said, okay, இவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கொடுத்தாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ they said ஒரு 30 seconds we'll give you. In the 30 secondsல you're supposed to speak about your mission, your organization. எனக்கு வந்து next day we had to leave to Delhi to meet him. எனக்கு ப்ரீவியஸ் நைட் அண்ட் ஆல் ஐ வாஸ் லைக் ஃபீலிங் வெரி ஃபன்னி. என்னடா நம்ம சொல்ல போகிறோம், நம்ம என்னடானா தீப்பெட்டி மாதிரி த்ரூண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே இருக்கும். என்னடா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி சில்ட்ரனோட நீங்கள் பில்ட் பண்ணுற சேட்டலைட்டை இலான் மஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க, ரைட்? ஸோ அது ஒரு கேள்வி இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைட் அதில். இலான் மஸ்க் பண்ணாத ஒரு விஷயம், ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் சொல்லணும் நம்ம. அது என்ன அப்படின்னு அப்படி தூக்கத்தில் அப்படி இது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இட் வாஸ் அ டிஸ்டர்ப் ஸ்லீப். ஐ ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் விஷன், beautiful girls. I can't tell you, it was like an open playground where I could see literally ஒரு million children, girl children பார்க்கலாம், all clad in different clothes, different hairstyles, different skin tone, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். I was sitting there holding a satellite. Then I felt, okay, பேர் வந்து அழகா மிஷன் சக்தி சாட். இதுதான் ஆனஸ்ட்டாக வந்த விஷன். ஏந்த கடகட I started writing the proposal. I said tomorrow morning I'm going to speak this to him. So it will be 108 countries, 12,000 girls. Wow. Educate them. Not only educate them, bring one child from each country to India, build a satellite, and you'll send it to the moon. Oh, wow. அதாவது வந்து இப்போ எப்படின்னா உங்களோட விஷனோட கிராஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ இந்தியாக்குள்ளே இருந்தீங்க, அப்புறம் கேர்ள்ஸை வந்து பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸை கூப்பிட்டு வந்தீங்க, கேர்ள்ஸ் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டில் இருக்க எல்லா கேர்ள் கிட்ஸ். எனக்கு வந்து இது வந்து ஒரு பேரண்டிங் கொஸ்டினாக கூட இருக்கலாம், க்யூரியாசிட்டி. இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸ் அந்த டீனேஜ் கிட்ஸ் கேர்ள்ஸோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் வெளிநாட்டில் இருக்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? வாட் வாஸ் இட் ஈஸியர் ஆர் இட் வாஸ் த சேம்? சத்தியமாக முடியல பிரியா. என்ன தெரியுமா, இட் இஸ் வர்ஸ்ட். ஓ சீரியஸ்லி, நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. தே ஆர் லைக் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 500 லட்சம் கொஷின்ஸ் தே ஹேவ். அண்ட் எப்படி நம்ம கேர்ள் சில்ட்ரனை தனியாக அனுப்புறது இவ்வளோ தூரம், நாங்களும் கூட வரோம், அது இது. ஐ செட் நோ. நீங்கள் அப்போ என்ன லீடர் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க? 27% தான் உலகத்தில் பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ பெண்களாக இருக்காங்க. ஆமாம், ரைட். இப்போ அந்த பதவிக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். இந்த 33%லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். டேலண்ட் யாருக்கு இருக்கோ அது ஆணோ பெண்ணோ இருக்கணும். ஸோ பெண்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் பெண்களோட பாலிசிஸ்லாம் நமக்கு இருக்க மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். ஸோ நிறைய பெண் குழந்தைங்க வரணும். இது வந்து சக்தி சாட் இஸ் நாட் ஜஸ்ட் பில்டிங் அ சேட்டலைட். இங்கே என்னன்னா சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு மெயின் தீம் மாதிரி, பட் ஆன்சிலரியா யூ ஹாவ் அதர் திங்ஸ். இப்போ ராக்கெட்டுக்கும் மிசைலுக்கும் ரொம்ப தின் டிஃப்ரென்ஸ். ஓகே, அது கொஞ்சம் மாறித்துனா மிசைல். ஓகே, அது எதனால அப்படின்னா, ஒரு ரூம் ஃபுல்லாக இஃப் யூ ஹாவ் மென், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட டிஎன்ஏ எல்லாம் டிஃப்ரெண்ட்லி வயர்டு இல்லை, சோ லெட்ஸ் ஹேவ் போருக்கு போகலாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற மாதிரி. அதுலேயே ஒரு 10 பெண்கள் இருந்தாங்கன்னா, டேய் போருக்கு போனால் எத்தனை சேதம், எத்தனை இவங்க மனுஷங்க சாகரா அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ளே வருவாங்க. ஸோ தெர் இஸ் எம்பத்தி. இது வரணும் உலகத்தில், பேலன்ஸ் இருக்கணும். அண்ட் ஸ்பேஸ்க்கு வந்து பார்டர்ஸ் கிடையாது. எல்லாரும் உடனே என்ன சொல்லுவாங்க, ஓ நீங்களும் ஒன்று அனுப்பிச்சு ஸ்பேஸ் டெப்ரியை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்ல ஸ்பேஸ் டெப்ரியை க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு குளோபல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபார் விஷன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குளோபல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வேர் there'll be a lot of women involved in it. From every country you need women to be involved, mandatory. And ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணணும்னா ஏன் ஒரு போட்டி இருக்கணும் ஒரு நாட்டுக்கும்? இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஷிப் ட்ராக்கிங், ஏர் ட்ராக்கிங், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து மெடிசன் வரைக்கும் ஸ்பேஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை யாரும். ஸ்பேஸ்னால் ஏதோ அப்படின்னு அவ்வளோதான் வச்சுருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே நாடு ஏன் ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணணும்? உலகத்துக்கு இதெல்லாம் தேவை. ஸோ ஸ்பேஸில் பார்டர் கிடையாது. நம்ம ஏன் இங்கே மேன்மேட் பார்டரில் வச்சு அடித்து எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும்? ஸோ ஒரு சேட்டலைட் நான் பில்ட் பண்ணணுமா வெதருக்காக, வா எந்தெந்த நாடுக்கு தேவை, கம் ஹியர் டு இந்தியா, வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டால் ஒரேடியாக பணமும் போட தேவையில்லை. உன்கிட்ட சேட்டலைட் இருக்கா, என்கிட்ட ராக்கெட் இருக்குது, என்கிட்ட ஃபியூவல் இருக்குது, என்கிட்ட கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்படி தான் பில்ட் பண்ண போகிறோம் இதை.
we're going to prove that எவ்வளோ unity is important, coming together is important, and there is so much of debris management. தேவையே இல்லை டெப்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு 2 சேட்டலைட் பில்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லோ அர்த் ஆர்பிட்டுக்கு, தட் இஸ் ஒரு 500 கிலோமீட்டருக்கு. அந்த இடத்துல என்னன்னா, ஆஸ் ஆஃப் நவ் வி ஹேவ் 6 காண்டினெண்ட்டை சேர்த்து கொண்டு வர போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மக்வைரி இருக்கு, அதுக்கப்புறம் சவுத் அலபாமா அண்ட் எம்ப்ரி ரிடில் யூனிவர்சிட்டி ஃப்ரம் நார்த் அமெரிக்கா, ஷமால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில், தட் இஸ் ஃபார் சவுத் அமெரிக்கா, எஜிப்சியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஃபார் ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்கு வந்து எம்டபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியன் ஏஜென்சி. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு சேட்டலைட் பண்ணி ஸ்ரீலங்கா ஆஃப்கோர்ஸ் நார்தர்ன் யூனியன் ஒரு யூனிவர்சிட்டி, அந்த பேலோடு இதெல்லாம் ஒரே வேலை செஞ்சு மல்டிபிள் டேட்டா கொடுக்கும் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட். வாவ். ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மிஷன் சக்தி சேட் வந்து என்னென்னா அமைதி, பீஸ்க்கான ஒரு ஐகான். ஸோ த டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் அண்ட் கேர்ள் பவர். So it's only with all the girl kids, teen kids, அவங்கள வச்சு 14 until 18 years. 18 years from all the countries. நீங்க பாத்தீங்கன்னா கிரெனடா, சென்ட் லூசியா, எஸ்வட்டினி, அதெல்லாம் மேப்ல கூட எக்ஸாக்ட்லி கரெக்ட் இல்ல, அப்படிதான் எடுக்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைங்கள்லாம் கேர்ள்ஸ் அவங்க எழுதுறாங்க நமக்கு மெசேஜஸ். நாங்கெல்லாம் ஸ்பேஸ் கனவுல கூட நினைச்சதில்ல, ஆனா டிவியில பார்க்க என்னைக்காவது இருக்க மாட்டோமான்னு இருக்கும், பட் எங்களுக்கு தெரியும் ஃபார் ஷுவர் நாங்கள் இருக்க மாட்டோன்னு. அந்த மாதிரி இது மென்டலி வயர்ட். ஏன்னா அங்கேயுமே ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்ததுன்னா, ஆண் குழந்தை தான் பணம் இருக்கிற வீட்டில் யூனிவர்சிட்டி போகிறாங்க, பெண் குழந்தைய 10வது கிளாஸ் முடிச்ச உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. வீடு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வீட்டில் சமைக்க விடுறாங்க, அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹார்ட்டனிங்காக இருந்தது எனக்கு. So இது வந்து it's going to be a movement. Shakti Sat is not only a satellite. It is to build women leaders, empowerment, women leaders, women empowerment. Womenலாம் நான் வந்து என்ன சொல்வேன், empowermentங்கிற வார்த்தையே இல்லை, ஏன்னா already they are born empowered. we were deprived of it, புடுங்கிட்டாங்க, திருப்பியும் அதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணனும். தர மாட்டாங்க, அவங்க தர மாட்டாங்க, நம்மளா வந்து இந்தோ நாங்க இருக்கோம் அப்படின்னு அதை பியூட்டிஃபுல்லாக பாசிட்டிவாக நம்மளால் எப்படி நிலைநாட்ட முடியும். பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அந்த இடமே ஒரு அழகு. ஸோ அந்த இடத்துல ஒரு நாடு எவ்வளோ அழகாக இருக்கும், ரைட்? நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து ஒருத்தரோட எமோஷன்ஸ், ஃபீலிங் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர் நான் சொல்கிற மாதிரி குக்கிங் ஆர் எனிதிங், எந்த இடத்துலையுமே வந்து we fill that place just like water. ஸோ அதனால இப்படி ஆகப்பட்ட ஒரு சேட்டலைட் பில்டிங்கில் ஒரு மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் மிஷன் சக்தி சாட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக லைக் வந்து இதெல்லாம் கனவு, நீங்கள் சொல்கிற மாதிரி கனவாக மட்டும் இருந்தவங்களுக்கு நானும் இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும்? ஹவு டு தே கெட் திஸ் ப்ராக்டிகலி டன்? ஓகே, இப்போ வந்து இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கரிக்குலம் பில்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 8,000 சில்ட்ரன் 108 நாடுகள்ல இருந்து ஜோஹோ வாஸ் கைண்ட் இனஃப் அவங்களோட எல்எம்எஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் போட்டுட்டோம். எல்லா குழந்தைங்களும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் படிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு குழந்தை ஒரு நாட்டிலேருந்து ஹேண்ட் பிக் பண்ணி ஆகஸ்ட் 23 இந்தியாவுக்கு வராங்க. 23 செப்டம்பர் 2 வரைக்கும் இங்கே இருந்து இந்த சேட்டலைட்டை பில்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று நிலவுக்கு, இன்னொன்று லோ எர்த் ஆர்பிட்டுக்கு. ஸோ அகாமடேஷன் இது எல்லாமே வந்து அம்மா so you need support. I need huge support. ஒரு சப்போர்ட் இல்ல, அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு 100 கோடி வேணுங்கிற இடத்துல 20,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு. You know Mother Teresa தெரியுமா? So she wanted to help people but she didn't have it. So all she did was alms தான். எடுத்து தான் அதை வந்து பண்ணாங்க. But we still remember her இல்லையா? அது வந்து அவங்கள வந்து ஏளனப்படுத்தி நம்ம பார்க்கறது இல்ல. இது பண்ணி அவங்க அதை சாதிச்சாங்க. I think you are one such. That's what you are doing. So I think you should be proud about that and not feel like ஐயோ இதை இவ்வளோ கீழே இறங்கி நம்ம போய் பண்றணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு வந்து இந்த 10 ரூபா கொடுக்குறேன்னா, அம்மா 10 ரூபா கொடுக்குறீங்களா, தேங்க்யூ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு பங்கு எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து கிவிங் அஸ் டொனேஷன்ஸ். நான் வந்து 100 ரூபா கூட நல்ல மனசோட கொடுங்க. இத்தனை உலகத்தில், பரந்த உலகத்தில் இத்தனை மனுஷங்க இருக்காங்க, 100 ரூபா கொடுத்தா கூட நாங்கள் பில்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வரக்கூடிய குழந்தைங்க கிட்ட
ரூ. 10 கூட கிடையாது. அந்த மாதிரி குழந்தைங்கள தான் சூஸ் பண்ணி அவங்களும் இதில் முன்னாடி வரணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மிஷன். ஸோ வீசாலேருந்து ஏர்ஃபேர்லேருந்து ஸ்டே ஃபுட் இது அப்புறம் காம்பனன்ட்ஸ் பில்டிங் இவ்வளோ இருக்குது. அதனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100-150 கோடி ரூபா தேவைப்படுது. இப்போ இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோடி ரூபா தேவைப்படுது. அந்த 25 கோடி ரூபாய்க்கு யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ நன்கொடை எல்லார் பேரும் நாங்கள் போடுறதுக்கு தயார். ஸோ எப்படி டொனேட் பண்ணணும் இதுக்கு? நம்ம வந்து வெப்சைட் வச்சுருக்கோம், missionshaktis@.org and .comனு வச்சுருக்கோம். நம்மளது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்கை ஸ்டார் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஏடிஜி ப்ராப்பராக ஏடிஜி இருக்குது, 12A இருக்குது. ஸோ அதுலேயும் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட அம்பாசிடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூஎஸில் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் டொனேட் பண்ணி டேக்ஸ் ரிபேட்ஸ் ஸோ வாங்கலாம். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா வெப்சைட்ல போனா எல்லா எல்லா டீடைல்ஸும் டீட்டெயிலும் நம்ம இருக்கு. shaktis@.com எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா எல்லாத்தையும் ஸ்பேஸ் கிட்ஸ் வந்து KIDZ நாட் எஸ். ஓகே. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி. இன்னொன்று வந்து பெண் குழந்தைங்க எந்த கிளாஸாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட், ரீல்ஸ் பண்ணுறது, எப்படிலாம் இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க ஒன் இஸ் லைக் டூயிங் சம்திங், எவ்ரிதிங் நீட்ஸ் மார்க்கெட்டிங் மேம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு விளம்பரம் தேவை. ஸோ இது வந்து குட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங். ஸோ யூ நீட் பீப்புள் டு டாக் அபவுட் இட். எஸ் அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் வரைக்கும் கூட யாருமே இந்த மாதிரி கொண்டு வந்ததில்லை எல்லாரையும் சேர்த்து. ஸோ இதை சேர்த்து கொண்டு வரதே ஒரு பெரிய அழகு. ஸோ இதை தாண்டி தான் நீங்கள் வந்து இதோட டேட்டா என்ன, டீகோட் எப்படி பண்ண போகிறோம், மூணில் போய் அது என்ன இது கொடுக்க போகிறது, நமக்கு டேட்டாஸ் கொடுக்க போகிறதுங்கிறதெல்லாம் அப்புறம். பட் இந்த 300 குழந்தைங்களை கொண்டு வரதே ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ஸோ நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்க இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க கிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும். இப்போ தான் ரீசெண்டாக நாகாலாண்டில் போய் 28 குழந்தைங்க அவ்வளோ ஹார்டாக படிக்கிறாங்க. மணிப்பூர், அஸ்ஸாம் எல்லா இடத்துலேருந்து குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் ஏன்னா நம்ம இங்கேருந்து உருவாகிறதுனால 1500 சில்ட்ரன் படிக்கிறாங்க. மதுரை, கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் கேர்ள் சில்ட்ரன். மை காட், ஐம் so proud of all the parents. உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தெம் அட் திஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் அந்த டிரான்சிஷன் நடந்திருந்தாலும் இன்னமுமே வந்து ஒரு கிளீஷேட் தாட் இருக்க தான் செய்யுது. அதையும் மீறி என் பொண்ணு எல்லாரும் மாதிரியும் போய் வீட்டில் சமைக்கிறதோ, வீட்டு வேலை பார்த்துக்கிறதோ, யாருக்கோ ஃபைனான்ஷியலாக டிபெண்ட்டாக அவங்க கனவுகள் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்காம என் பொண்ணு வந்து இந்த உலகத்தில் வந்து எம்பவர்மெண்ட்டோட வாழணும்னு ஆசைப்பட்டு பண்ணுற பேரண்ட்ஸ். இந்த விஷன் இன்னும் மேபி ஒரு 10 years 15 yearsல மாறலாம் மேம். பட் அதுக்கு வந்து அந்த ஃபியூவல் வந்து இப்போதுல இருந்தே நீங்க சொல்ற மாதிரி வந்தாதான் போடணும். அந்த விதைய போட்டு பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் இட்ஸ் உங்களோட குழந்தை நாட்டுக்கு செய்யறேன்னு சொல்லுது. அதை விட பெருமை நமக்கு வேற என்ன? போர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்ப எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க ஆர்மியில சேர்ந்து நான் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா பார்டர்ஸ்ல இருந்திருப்பேன். பட் கடவுள் வந்து ஒரு சின்ன டேக் அ யூ டர்ன், டேக் டைவர்ஷன் போட்டு இந்த மாதிரி. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்ததுனால எனக்கு அந்த ரெண்டோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தெரியும். ஸோ நாடு அப்படிங்கிறது நீங்கள் அங்கே காப்பாற்றினா மட்டும் இல்லை, நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ தூரம் உங்கள் மூளையை யூஸ் பண்ணுறாங்களோ, படித்த உடனே யூஎஸ் போயிட்டோம், இதுக்கு போயிட்டோம், யூரோப் போயிட்டோன்னு இல்லாமல் இங்கே இருந்து பரவாயில்ல, குண்டு குழி இருக்கா பரவாயில்ல, தண்ணி நிற்கிதா இது வரைக்கும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கத்தாம நம்மளால என்ன பிரயோஜனம், ஒரு 10 குழந்தைங்களுக்கு என்ன பிரயோஜனம், அது நினைச்சாலே ஐ திங்க் பியூட்டிஃபுல் ஆயிடும். நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஸ்மால் ஃபைன் லைன் மென் பண்ற இந்த மிசைல் அட்டாக்ஸ் எல்லாம் மாத்தி ராக்கெட்டா வந்து சேட்டலைட்டா ஹியூமனிட்டியோட ப்ரிசர்வேஷனுக்காக பண்ணுறது தான் இந்த மொமெண்ட். வெரி ப்ரவுட் இண்டீட். இது வந்து இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகி வந்திருக்குது அப்படின்றது. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் என்ன? வேர் டு யூ see this going? இன்னும் ஒரு எப்பயுமே எல்லாரையும் இந்த ஜாப் இன்டர்வியூவில் கேட்பாங்க 5 years down the lane, 10 years down the lane எங்கே பார்க்குறீங்க? அந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த குளோபல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஷேப் எடுக்கும். நிறைய பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய இருக்காங்க. ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் எல்லாம் ஒரு எங்கெங்கேயோ மூலையில் இருக்காங்க, கண்ணு தெரியாத அளவுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இணைந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வேர்ல்ட் பீஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ இன்னோவேட்டிவ் திங்ஸ் அதெல்லாம் நிறைய உருவாகும்.
இந்த ஈகோயிஸ்டிக் சண்டைகள் எல்லாம் நிறுத்திட்டு பூமியே வந்து நம்ம கொஷின் கேட்க வேண்டாம். பூமிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ரீன் கேஸ், இந்த இது என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இதெல்லாம் அவாய்ட் ஆகிட்டு ஒரு நல்ல பூமி வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதுக்கான இந்த விதை தான் இப்போ நம்ம போடுறோம். ஸோ என்னால் என்விஷன் பண்ண முடியுது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் மேம்? லைக் இந்த சேட்டலைட் இப்படி நம்ம பண்றனால என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ இப்போ இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் மட்டும் தான் நமக்கு இது. அதுவும் வந்து சேட்டலைட் சேனல்ஸ் இப்போ எவ்வளோ வந்துருச்சு, ரைட்? ஸோ நியூஸ் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து தெரியும். இப்போ டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே ரமணன் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு நமக்கு. ஸோ அந்த ஆனா மாதிரி அவர் சொல்றது தான் வரவே மாட்டேங்குது. இப்போ பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரிசா, உத்தராகண்ட் இந்த மாதிரியான இடத்துலலாம் சேதம் நிறைய ஆக வேண்டிய இடத்துல ஃபோர் வார்னிங் இருந்திருக்கு. ஸோ ஃபோர் வார்னிங் இருந்ததுனால ப்ரொடெக்ஷன் நிறையா பண்ண முடிஞ்சுது, உயிர் சேதம் இல்லாமல் பார்த்துக்க முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்க்கு போகக்கூடிய அந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க எல்லாம். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் மார்க்கிங்காக இருக்கட்டும், ட்ராக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளைட் ட்ராக்கிங் எல்லாமே பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் இது விளைய முடியும், இது விளைவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நுணுக்கங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியது சேட்டலைட். அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னமும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேஷன்ஸ், இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தெரியாதவங்க உள்ளே வராங்க. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன்ஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், முன்னாடியே வந்து நமக்கு தெரிவிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டால் மட்டும்தான். இது எல்லாத்தோட கையில் வச்சிருக்கோமே ஒன்று. ஆமா, இது நம்மள இல்லாமல் ஆக்குறதும் அதுதான், அழிக்கிறதும் அதுதான். அது இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? ஆமா. ஸோ அது எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து சேட்டலைட்ஸ் தேவை. ஓகே. ஸோ நல்லா சொல்லிட்டீங்க. இது வந்து லேமன் டேர்ம்ஸில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. தோ நான் வந்து ஐ எம் எடுகேட்டட், எனக்கு இது தெரியும் அது தெரியும். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். நானே எனக்கே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நானும் ஹேர் ஹோஸ்டஸாக இருக்கணும். இப்போ தான் என்ன நீ எப்படி அப்படி நினைப்ப, எப்படி நீ ஹேர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு நினச்சிருப்ப அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா வந்து அப்பயும் அதை தான் நம்மளை பண்ண வைக்கிறாங்கன்றது இப்போதான் அந்த அந்த நாலேஜ் திணிக்கப்படுற நாலேஜ் இதுதான் உங்களுக்கு வரும், இது வராது அப்படிங்கிற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா அப்போலோ மிஷன்ல ஃபர்ஸ்ட் மூனுக்கு போகிறப்பவே வந்து கேத்ரின் ஜான்சன் ஒரு பெண்ணு போட்ட கணக்குனால தான் அவங்க மேல எப்படி போயிட்டு கீழே வர முடியுங்கிற அந்த கால்குலேஷனே அவங்க தான் பண்ணாங்க. ஓகே. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட் நாசால பாப்பி நாத்கட்டன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பட் வெளியே வரலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ திங்க் த வேர்ல்ட் இஸ் சேசிங் இன்ஸ்டன்ட் டோப்பமின் ரிலேட்டட் திங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து நம்ம பரவலாக பேசுகிறோம், நிறைய ஷேர் பண்ணுறோம். வி நீட் அந்த ஒரு அட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து சச் மல்டி ஃபேசட்டட் அண்ட் ஃபேசினேட்டிங் திங்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அந்த அவேர்னஸ் நிறைய பேர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் தான் நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா, ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஏமா நாங்களும் சாடி உடுத்துறோம், நாங்களும் ஜுவல்லரி போகிறோம், சாரி ஆடுக்கெலாம் ஏன் வெறும் மாடல் மட்டும் எடுத்துக்கிறீங்க? ஆனால் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், டோனிலாம் எடுத்துக்கிறாங்க இப்போ. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி ஃபீல்டில் உலகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒரு ஆட் ஃபிலிம்லையோ இல்லை ஒரு ஃபிலிம்லையோ எங்கேயுமே ப்ரொஜெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. என்னன்னா அவங்கள பிராண்ட் பண்ணிடுறாங்க, இவங்க படிப்பாளி, இவங்க இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இருந்தால் வெளியில் எப்படி குழந்தைங்களுக்கு தெரியும்? செலிப்ரிட்டி அப்படின்னாலே மூவி ஆர்டிஸ்ட், ஃபேஷன் மாடல்ஸ், இவங்கெல்லாம் தான் செலிபிரிட்டின்னு மேலே கொண்டு வராங்க. பட் த ரியல் ஹீரோஸ் ஹூ சிட் ஹியர் டு கால்குலேட் மூணுக்கு எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ நேரத்தில் போக முடியும், எவ்வளோ ஃபியூவல் தேவைப்படுது இப்படிலாம் சொல்கிற அவங்க செலிபிரிட்டிஸ். நீங்கள் ஏன் அவங்கள கொண்டாட மாட்டீங்க? அவங்கள நிறைய காமிங்க டிவியில், ஒரு 2-3 ஆட் ஃபிலிமில் காமிங்க, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ கல்பனா சாவ்லாவே மேம் அவங்க வந்து இல்லாதனால தான் அவங்கள பற்றி வந்து பேசவே ஆரம்பிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. சுனிதா வில்லியம்ஸ் மேம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மாட்டிக்கிட்டனால தான் அவங்க வந்து பாப்புலர் ஆகி இப்போ வந்து இதில் நான் போன மாதம் தான் அவங்கள மீட் பண்ணேன் கேரளாவில். ஸோ அவங்களோட நான் இன்ட்ராக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே பெண்மணி நான் 0 கிராவிட்டி ஃப்ளைட் நான் ஃப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்மென்ஸ் அப்படின்னு. பட் அதுலேயுமே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் சம்படி ஏதாவது ஒரு ஆட் மாதிரி அதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 0 கிராவிட்டினா என்னன்னே குழந்தைங்களுக்கு தெரியாது, ரைட்? ஒருத்தவங்க போக முடியுமா அப்படிங்கிறதும் தெரியாது, அதுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல் அப்படின்னா, ஓ
என்னோட செலிபிரிட்டி. ம். ஸோ அந்த செலிபிரிட்டி டேக் வந்து இன்னுமே நம்ம வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸுக்கும் ஃபேஷன் மாடல்ஸ் இவங்களுக்குலாம் கொண்டு வரோம். இப்போ It is just a small part of it. There is so many much நீங்க more to it. இவங்கள திருப்பி நீங்க வந்து காமிச்சிட்டே இருந்தாதான் குழந்தைங்களுக்கு அது பதியும். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால் எடுத்துக்கோங்களேன். எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது. இதுக்கு நாங்கள் மிஷன் சக்தி சாட்டுக்கு மாஸ்காட் பண்ணுறப்ப நான் நினச்சேன், சரி ஒரு சயின்டிஸ்ட் டால் ஒன்று இது பண்ணிடலாம், அதுக்கு கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பண்ணால் ஸோ எப்படியும் மார்க்கெட்டில் கிடைக்கும்னு பார்த்தா இட்ஸ் சேட். ஒரு பெண் சயின்டிஸ்ட் டால் கூட எனக்கு கிடைக்கல. ஒரு வருஷமாக நான் தேடிட்டுருக்கேன். ம். இப்போ நாங்கள் நாளானிக்கு வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் அன்வேல் த மாஸ்காட். ம். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் டைம் வேர்ல்டில் ஒரு பெண் கிச்சன் செட் இப்படி கிடைக்குது, ம். பாபி மேக்கப் கிட் இப்படி கிடைக்குது, ம். டெடி பேர்ஸ் இப்படி கிடைக்குது. ம். பட் ஒரு ஆஸ்ட்ரோநாட் சூட் போட்ட குழந்தை நோ. ஒரு இது லேப் கோட் போட்டு ஒரு கேரி பண்ணுற அந்த எக்விப்மெண்ட்ஸோ சேட்டலைட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இட் இஸ் சேட். நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து கொடுக்குறோமோ அதுதான் வில் கேரி ஆன். யா யா தே ஆல் திங்க் தட் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும். பட் ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் ஏர்லி. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரீ டீன்ஸ்லேயே இருந்து கல்டிவேட் பண்ணாதான் அது வரும். எனக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ ஸ்பேஸ்லாம் பற்றி பேசும்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் பற்றி பேசாமல் போனால் என்னை வந்து ஆடியன்ஸும் அடிப்பாங்க, நானே என்னை வீட்டில் போய் அப்புறம் அடிச்சுக்குவேன். பிகாஸ் ஹீ வாஸ் அ பைனியர். லைக் திஸ் இஸ் வாட் ஹீ வாண்டட். லைக் ட்ரீம் ஃப்ரம் யோர் ஸ்டார்ட் அண்ட் தட்ஸ் வாட் இஸ் தி சீட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு வல்லரசா மாறும்ன்றத அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவரோட உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கா? இதை பற்றி அவருக்கு ஏதாவது வந்து அவர்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. கடவுள் வந்து நினச்சார் போல இருக்கு, அப்துல் கலாம் ஐயா வந்து அவரோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இந்த உலகத்துலேருந்து போயிடும், ஸோ அதுக்கு பதிலாக ஃபேஸ் மட்டும் மாற்றி வேற யாரையாவது போடணுன்ட்டு தான் அவரோட பிறந்த ஊர்லேருந்து நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம் 20 கிலோமீட்டர். ஓ ஓகே. அந்த ஊருக்கும் ஸ்பேஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு போல. ஸோ அந்த காற்றை சுவாசிச்சதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த பைத்தியம் லேட்டர் ஆன் இன் லைஃப் வந்துதான்னு தெரியல. பட் அதுதான் வந்து பயங்கர தாக்கம் இருக்குது. தட் யூனோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவோ ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம். ஆரம்பிக்கிறது ஈஸி கிடையாது. ஸோ அதை எடுத்துட்டு போகணும். அவர் வந்து ஜென்ரலாக ஸ்பேஸ் ட்ரீம் எல்லாம் சொன்னார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி பிகாஸ் நான் ஒரு பெண் குழந்தையா பிறந்ததுனால நான் வந்து இந்த பெண் குழந்தைங்களை அவங்களோட சேலஞ்சஸை திரும்ப 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 ஃபேஸ் பண்ணி கேட்டதுனாலையோ என்னமோ எனக்கு வந்து இன்னும் பெண்கள் வரணுங்கிற அதில் ஒரு சின்ன ஆட் ஆன் தான் அதில் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்துல் கலாம் ஐயாவுக்கு நாங்கள் லெட்டர் எழுதி இவர் அந்த பலூன் சாட் சொன்னேன் இல்லையா, நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் ஆகஸ்ட், நீங்கள் தான் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி காலையில் அவருக்கு மெயில் பண்ணுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு நைட் அவர் He was not there. Yeah, in this his world. physical presence Presence has left the world அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா அந்த கடமையை அந்த பெட்டான் சொல்லுவோம்ல, அந்த பெட்டானை நம்ம கையில் பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிருக்கிறதா தான் நான் நினைப்பேன். அடுத்தடுத்து யாராவது எடுத்து அதை வழி நடத்தணும் இல்லை. ஸோ ஸ்பேஸ்னா வெறும் வந்து ஏதோ டிராயிங் காம்படிஷன் வச்சோம், இந்த கட்டுரை வச்சோம், அதோட போயிடுவோன்னு இல்லாமல் we have to get them to do. ஸ்பேஸை படிக்க முடியாது புக்கில், ஃபிசிக்கலாக அதை வந்து கையால் நம்ம செய்து கற்றுக்கணும், சுடணும். நிறைய இப்போ ரொபோட்டிக்ஸ் கொஞ்சம் ப்ரிவலண்ட்டாக முன்னாடி இருந்ததோட இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி ஐ திங்க் ஸ்பேஸ் சயின்ஸுக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி எல்லாருமே அதையும் ஒரு கிளாஸ், சும்மா மேத் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ் அந்த மாதிரி இல்லாமல் இதுலேயும் வந்து கிட்ஸை வந்து என்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலி நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் 2 பேரையும் ஒரே கிளாஸ்க்கு அனுப்புங்க. பொண்ணுனா இந்த கிளாஸ்க்கு தான் அனுப்பணும், பையன் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆப்வியஸ்லி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து நீ பொண்ணாக இருக்கனால அதை நான் சேனலைஸ் பண்ண மாட்டேன், ஃபியூவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணலாம், நீ ஹியூமன் பீயிங்கா இருந்தனா போதும் அப்படின்ற ஒரு இதுல வந்தாதான் ரொம்ப மோசம். பிரியா, நீங்க வந்து என்னோட உள் மனசுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் क्वेश्चनா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். போதும், நான் அதுதான் சொல்லுவேன். 6 அறிவு இருந்தா போதும். மென்னுக்கும் சரி, பாய்ஸ்க்கும் சரி, கேர்ள்ஸ்க்கும் சரி, அதே 6 அறிவு தான் இருக்கு. ஸோ அதனால அந்த இது இருந்தா போதுமே தவிர நீ பொண்ணா இருக்கிறனால இது பண்ணக்கூடாதுன்றத ஒரு இது வந்து இந்த உலகத்திலே ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன் இந்தியா, பிகாஸ் ஐ மீன் இந்தியன் பை ஹார்ட். தோ யூஎஸ்ல நிறைய இருந்தாலுமே இந்தியன் பை ஹார்ட். எனக்கு வந்து இந்த இந்தியன் அந்த விமென் அந்த எம்பவர்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி பார்ன் வித் இட், எங்களுக்கு அதை திருப்பி கொடுங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு. அண்ட் இதெல்லாம் பேசும்போது இப்போ ரொம்ப இந்த இடத்துல ஒண்ணே ஒன்று சொல்லணும் என்னன்னா,
அதுக்காக தான் 6th கிரேட்லேருந்து என்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ ஒரு கரிக்குலம் பில்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே அந்த பண வசதி இருக்காது போய் தனியாக ஒரு கிளாஸில் கற்றுக்கிறதுக்கு. இதை நம்மளோட கரிக்குலம்லேயே இண்டக்ட் பண்ணோன்ட்டு இப்போ தான் வந்து இஸ்ரோ அண்ட் இன்ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, ஆத்தரைசேஷன் ஏஜென்ட் இஸ்ரோவோட. ஸோ அவங்க வந்து இன்ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பாடத்திட்டம் எல்லா கிளாஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா தட் இஸ் இப்போ என்சிஆர்டி எப்படி இருக்கு அது மாதிரி நம்மளோட புத்தகம் வந்து இனிமே எல்லா ஸ்டேட்லேயும் இதை வந்து கொடுக்க நார்மல் கிளாஸஸ்லேயே கரிக்குலமாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தனியாக போய் ஒரு கிளாஸ்ன்னு அட்டென்ட் பண்ண தேவையில்ல, ஃபீஸ் கட்டுறோம்ல, இதுவும் கொடுங்க. ஆமா, அந்த அவேர்னஸ் சின்ன வயசுல கிரியேட் ஆயிரும். சோ தட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களால அதை சேனலைஸ் பண்ண முடியும். சோ இந்த வார்ல நடந்துட்டு இருக்கனால நான் இது வந்து ஒரு நிறைய மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு நெட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியால மட்டும்தான் நியூக்ளியர் லைன் ஆர் எனர்ஜி வந்து இல்ல, மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து இருக்கு. அண்ட் யூஎஸ் வந்து இந்தியால மட்டும் நியூக்ளியர் அவங்களோட லைனை வைக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட இஸ்ரோ, எஸ்பெஷலி லெட் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர்னால தான். அப்பெல்லாம் நிறைய நியூஸ் வருது. இப்போ வந்து ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு டாபிக் வேற. இதுல வந்து எங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, அது உண்மையா இல்லையா? மாட்டியோட பாக்குறேன் இல்ல, நம்ம என்னதான் வந்து இதெல்லாம் பேசினாலும் ட்ரெண்டிங்கா ஏதாவது கேட்டாதான் மேம் பாப்பாங்க. அதனால நீங்க வெரி நைஸ், இட் இஸ் வெரி நைஸ். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு வலிமையான நாடு உங்களுக்கே தெரியும் அந்த நாடுன்னு. அந்த நாடு வந்து ஒரு இடத்துல இன்வைட் பண்ணணும்னா ஒன்று வந்து ஆயில் மட்டும் இல்லை, அதுதான் பிரதானமாக இருந்தது. இப்போ ஆயில் தான் வந்து பிரதானம் உங்களுக்கு வந்து மானிட்டரி பிஸ்னஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும். அதை தாண்டி தான் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி, வெப்பனரி இதெல்லாம். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளை பயங்கரமாக சாபுட்டாச் பண்ணக்கூடாது நியூக்ளியர் டெஸ்ட்டுலாம். ஓகே, நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சாபுட்டாச் பண்ணாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு துணிச்சலான ஒரு மூவ் எடுத்து, அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் செக்ரட்டரி வந்து பியில் ஸ்டார்ட் ஆகும், அவர் இருந்தார். இவங்க எல்லாமே அப்துல் கலாம், இவங்க எல்லாருமே வந்து பேசி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போக்ரானில் வந்து எப்படி அந்த மொமெண்ட்டுக்கு சேட்டலைட் இதை ஷிஃப்ட் பண்ணி, ஏன்னா ஸ்பை சேட்டலைட்ஸ் நிறையா இருக்கும் மேலே. அந்த ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் வந்து என்னன்னா, இப்போ எதுக்கு வந்து இப்போ ஸ்டார்லிங்க், இப்போ இலான் மஸ்க் கூட ஸ்டார்லிங்க் சொல்கிறோம். இப்போ அவங்க வந்து உலகம் பூரா கண்ணு தான். இப்போ சேட்டலைட்னா என்னன்னா கண்ணு, நமக்கு தெரியாத ஒரு 3வது கண்ணு 4வது கண்ணுன்னு சொல்லலாம். அந்த கண்ணு வந்து நம்ம நாட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஹாப்பியாக கூகுளில் நமக்கு வந்து மேப் இப்படி காமிக்குது. ஏன் காமிக்குது, எப்படி காமிக்குது? ஏன்னா அந்த சேட்டலைட்ஸோட லிங்க்ஸ் கீழே வந்து அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் தெரியுது. ஸோ அவங்க ஒரு ரோடு, ஒரு வீடு வரைக்கும் நம்மளை கொண்டு விடுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் தெரியும், ரைட்? பட் நம்மளோட ப்ரொடெக்ஷன், நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு போக்குறான்ல. அது உலகத்தையே ஆட்டி வச்சிடுது. எப்படிடா இந்தியா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, இவங்களுக்கு வந்து எந்த விதமான நாலேஜோ ஒரு கேட்ஜெட்டோ எக்விப்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எப்படி இப்படி நொடி பொழுதில் பண்ணி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. பட் நம்ம நாடு பீஸ்ஃபுல் கண்ட்ரி, நம்ம யாரையுமே பாதிக்க மாட்டோம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து எதுக்குமே தயார் நிலையில் இருக்கணும் நம்ம, அவ்வளோதான். பட் டெஸ்டிங் நடந்திருக்கே தவிர நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸோ அதுவோ நம்ம வந்து மேனுஃபேக்சரோ இதுவோ எதுவுமே நம்ம நாடு பண்ணாததெல்லாம். ஸோ இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக் பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு. ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் அது நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்தியன்ஸ் அது வந்து ஒரு ஹியூமனிட்டியோட பிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு தான் வந்து ஸோ எனக்கு அதுதான் இதுவாக வரும். நமக்கு ஒரு வார் வந்தால் நம்ம டிஃபென்ஸில் எப்படி மேம் இருக்கும்? லைக் அது மிசைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கட்டிங் எட்ஜ் மிசைல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. எஸ், இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கிட்டீங்க, பாகிஸ்தான் வார் தான், பங்களாதேஷ், இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வார்ஸ் வர இடத்துல எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 61 வார், 72 வார், இப்போ இருக்கிற சிந்தூர் வரைக்கும் நம்மளால் நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, ரைட்? ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ரொம்பவே ஸ்ட்ராங். அண்ட் இப்போ என்னென்னா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து அண்டர் வாட்டர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்பேஸை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப
வி வர் ஒன்லி 3 கம்பெனிஸ் ஆர் சம்திங், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 350 கம்பெனிஸ் இருக்குது. புதுசாக தே ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ இந்த புது பிளட்டு வந்து நல்லா திங்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த ஃபியூவல் பணம், அதனால தான் அவங்களுக்கு அந்த ஃபண்ட் இல்லாத காரணத்தினால தான் தே ஆர் கோயிங் டு த வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஸோ நம்மளோட மூளை எல்லாமே அங்கே போயிடுறது அதனால தான். நான் அது நினைக்கிறேன் மேம். இப்போ எப்படி வந்து மற்ற கண்ட்ரியில் ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்பேஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆர்மிக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. ஆனால் வி ஆர் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் ஆட்ஸ் ஆஃப் த எக்ஸ்டென்சிவ் பாப்புலேஷன். அதனால அது வந்து கஷ்டமாக இருக்குது. பாப்புலேஷன்னு சொல்லலாம் பிரியா. பட் நான் என்ன சொல்கிறேன், தலைமை வந்து பண்ண முடியும்னு நினச்சா பண்ணலாம், பண்ண முடியும்னு நினச்சா பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் வந்து பாலிடிக்ஸில் நிறையா விமென் வரணும். தலைமை வந்து வெர்சடைலாக இருக்கணும். ஒரு வெர்சடைல் எக்ஸ்போஜர் இருக்கக்கூடிய தலைமையாக இருந்ததுன்னா எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம அலோகேட் பண்ணணும், ஏன் ரிசல்ட் வரல, ஏன் இந்த இடத்துல ரெட் டேபிசம், ஏன் கரப்ஷன்னு கேட்கக்கூடிய அந்த ஆளுமை வேணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம நாடு மாதிரி உலகத்தில் என்னன்னா, இங்கே தான் வந்து ஒரு டெசர்ட் இருக்குது, ஓஷன் இருக்குது, சீ இருக்குது, ஃபாரஸ்ட் எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் அமைப்பு இந்தியா. இந்த கண்ட்ரியை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் தலைமை இருந்ததுன்னா யாருமே நம்மளை தொட்டுக்க முடியாது. அது இருக்கக்கூடாதுன்னு தான் குழந்தைங்கள்ல இருந்து எப்படி இவங்களோட பிரெயினை வந்து திசை திருப்ப முடியும்னு இந்த கேம்ஸ், ரீல்ஸ், நிறைய விஷயங்க வந்து நம்ம கண்ணுக்கு கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்கிட்டே தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னா. இதை நீங்கள் சொல்கிறனால இப்போ நான் இந்த பாயிண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் அண்ட் கேமிங் ஃபார் கிட்ஸ் இஸ் சச் அ மேன்-மேட் டிசாஸ்டர், ஈக்குவல் டு அ நியூக்ளியர் வெப்பன் டன் பை த டெவலப்மெண்ட் இன் த டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அது வந்து என்னென்னா இன்ஸ்டன்ட் டோப்பமைனை கொடுத்து இட் மேக்ஸ் யூ அடிக்டட். நம்ம எல்லாம் வந்து வெறும் ட்ரக்ஸை பற்றி தான் பேசுகிறோம். திஸ் இஸ் அ ட்ரக் டு யுவர் பிரெயின், இன்டாக்சிகேஷன். அதை வந்து பேரண்ட்ஸ், நான் ரியலாக சொல்கிறேன், என்னோட கிட்ஸ் வந்து ரீல் பண்ணுறான், என் கிட் வந்து கேமிங் சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்றத எப்பயாவது ரெக்ரியேஷனாக இருக்கிறது இப்போ வந்து அடிக்ஷனாக மாறிட்டு வருது. எவ்ரிடே ரீல்ஸ் ஆக்சுவலி பார்க்கவே கூடாது கிட்ஸ். அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து பேன் பண்ண இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் வரைக்கும் நீங்க தொடக்கூடாது. சைனா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சைனா இஸ் வெரி ஸ்மார்ட். மற்ற கண்ட்ரி எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அவங்க கண்ட்ரியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 16 வயசு வரைக்கும் நீங்க வந்து ஒன்லி யூ வில் see மோட்டிவேஷனல் வீடியோஸ். அந்த குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கணும், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்கணும், நோ வேற எந்த திசை திருப்பலும் இருக்கக்கூடாதுன்னு அங்க ரூல். அதனால தான் அவங்களால வந்து மேல ஃபாஸ்டா போக முடியுது. and then junk food ads மேம், இது என்னோட ஃபீல்டா இருக்கனால நான் சொல்லணும். ஃபுட் ரிலேட்டட் எவ்வளோ கண்ட்ரியில் தெரியுமா பேன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து கிட்ஸுக்கு நீங்கள் ஜங்க் ரிலேட்டட் ஃபுட் ஆட்ஸோ பிகாஸ் யூ ஈட் வித் யுவர் ஐஸ் ஃபர்ஸ்ட், அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரெயின் ஹெல்த் ஒன்று இருக்குது, கட் ஹெல்த்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் யுவர் செகண்ட் பிரெயின் விச் வில் எஃபெக்ட். ஸோ நீங்கள் என்ன உள்ள ஃபியூவல் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்கள் பிரெயினையும் வந்து ஃபியூவல் பண்ணும் அப்படின்றது தான் வந்து மெடிக்கல் ஸ்ட்ராட்டஜி. சூப்பரா இந்த பாயிண்ட் சொன்னீங்க பிரியா. எதுக்கு தெரியுமா இந்த இடத்துல நான் சொல்றேன், ஸ்பேஸ்க்கு வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் தேவை. சோர்வு பயங்கரமா ஏற்படும். நீங்க நல்ல ஃபுட் கொடுக்கலன்னா டக்குன்னு சோர்வாயிடுறாங்க இப்ப இருக்கிற பசங்க. அது ஏன் ஆத்லெட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுட், ஸ்போர்ட்ஸ்மென் ஆர் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல? ஏன் இருக்குது? பிகாஸ் ஃபுட் ஃபியூவல்ஸ் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் மைண்ட். ஸோ அதே தான் வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட். ஸோ நான் வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் மூலமாக ஒரு அவேர்னஸ் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா, கொடுக்குற ஃபுட்லேயும் கிட்ஸுக்கு வந்து லைக் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஹவு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜங்க் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கவே கூடாது. கொடுக்கணுன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஆர்மி ரூல் வீட்டில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரீல்ஸ், கேமிங்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் அவங்களுக்கான கனவுகள் இருக்கும் போது அதை தடை பண்ணாமல், வெதர் பீட் அ பாய் ஆர் அ கேர்ள், அதை வந்து பண்ண வந்து விடணும். வி ஆர் ஜஸ்ட் பேரண்ட்ஸ் அண்ட் தே கேம் த்ரூ த வேர்ல்ட் த்ரூ அஸ், நாட் ஃபார் அஸ். ஸோ வி கேன் emphasize or insist they have to do that. அவங்களுக்குன்னு ஒரு கனவு, அது கரெக்டான கனவாக இருந்தால், தப்பாக வந்து அவன் வந்து ஒரு திருடனாவோ டெரரிஸ்டானா மண்டையில் அடித்து மாற்றலாம். நான் நாசா சயின்டிஸ்ட் ஆக போகிறவன், இஸ்ரோக்கு போகிறேன்னு பிடிச்சா, ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த
கரண்டியை பிடி குக் பண்ணுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ ஐ திங்க் அதெல்லாம் தான் வந்து மாறணும். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் என்னை பார்த்துட்ருக்கவங்க, இல்லை இதை தெரியாமல் யாராவது பார்க்குறவங்களுக்கும் அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ please do follow all this. I think we have to give back to humanity and create a better world for our future generation. So what is your last words before we wind up this session, ma'am? என்ன சொல்ல விரும்புறீங்க regarding சக்தி சாட்டா இருக்கட்டும், உங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவாக இருக்கட்டும், விமன் எம்பவர்மெண்ட், எதை பற்றி வேணாலும் ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு 1 minute பேசி எங்களுக்காக வந்து வைண்ட் அப் பண்ணுங்க செஷன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ மீன் இத்தனை நேரம் ரொம்ப அழகாக நம்ம எத்தனையோ விஷயங்கள் பரிமாறினுக்கோம். ஸோ ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் வந்து முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்கிற 3 வார்த்தை எல்லா பெண்களுக்கும்: கெட் அப், ட்ரெஸ் அப், ஷோ அப். ஸோ எவ்வளோவே சேலஞ்சஸ் உலகத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் தான் இருக்குது. வெவ்வேறு டிசைன் ஷேப்பில் வேணால் இருக்கும். பட் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி தூங்கிடாதீங்க. அந்த நொடி பொழுது தூங்கிட்டீங்கன்னா உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ பி வேர், விஜிலண்ட் அபவுட் எவ்ரி திங். லிப்ஸ்டிக்ஸ் டு லான்ச் பேட்ஸ், தட் இஸ் சக்தி சாட். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்பெல்லண்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் KIDZக்கு போய் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் தி அதர் வெப்சைட் மேம் நீங்கள் மென்ஷன் பண்ணது? shaktisat.com, shaktisat.org, SHATHISAT.com. ஓகே, நான் வந்து காமெண்ட்ஸ்லேயும் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் மேம். இட் வாஸ் ரியலி அ ப்ரிவிலேஜ். அண்ட் எனக்கு வந்து இந்த புத்தா இங்கே உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு என்லைட்டிங் செஷனாக இருந்துச்சு. பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் புக்கில் படித்து லைக் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா மூவிஸில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஒரு இந்த ஏஜில் மிட் 30s நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஆசை என்னென்னா, என்ன மாதிரி இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்காம குழந்தைங்கள்லாம் அந்த ப்ரீ டீன்ஸ்லேயுமே தெரிஞ்சு என்ன மாதிரி வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்ன ஒரு 20 yearsல அதை தான் நான் வந்து என்னோட விஷனாக பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மை ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தட். அண்ட் I think like you are born for bigger purpose, and I think your soul will not rest until all those are fulfilled, and you will keep going. I wish God gives you more power and energy to fuel this and take it forward for years together and for the future. Thank you so much. Thank you so much. This is such a wholehearted wish அப்படின்னு சொல்லலாம், blessingனு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ Thank you ஹியர். so much. அண்ட் லிட்ரலி உள்ள பூந்து இது வரைக்கும் நம்ம 2 பேரும் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. பட் உள்ள பூந்து அப்படியே கேட்ட மாதிரி இருந்தது கொஸ்டின்ஸ் So எல்லாம். they say like energy உங்களுக்கு தான் தெரியுமே, physics பத்தி நான் சொல்ல வேணாம். Like minds and like energy attract each other, and then unlike they repelன்றது. So that is, I think that is what happened அப்படின்னு நினைக்கிறேன். Perfect. Yeah, I will look out for it. August நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி இது வந்து நடக்க போகுது. So everybody keep an eye for it. மறந்துடாதீங்க. So keep waiting for it. எல்லாரும் சப்போர்ட்டும் தேவை. Yes, ப்ளீஸ் yes, பீ yes, தேர். yes. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. ஒரு துளி அந்த ஒரு பெருவெள்ளம். drop, ஆமா, ஒரு துளி பெருவெள்ளம் மாதிரி எல்லாமே தேவை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலி நம்ம வந்து ஃபுட் அண்ட் தென் ஹெல்த், அதுக்கப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் டச் பண்ணுவோம். ஆனால் ஸ்பேஸ் ஒரு புது ஃபீல்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்காஸ்ட்டோட அடுத்த வாரம் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். பபாய் ஃப்ரம் பிரியா பால்.